இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வரதுலாம் ஓலே அப்படின்னு. ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சி இது வா உனக்கு தரேன். ஃபர்ஸ்ட் உருட்டுக்கு போகலாம். உருட்டு நம்பர் 1. உருட்டு நீ உருட்டு. ப்ரோ அப்ராடு போய் எனக்கும் படிக்கணும் ரொம்ப நாள் ஆசை ப்ரோ, அதுக்கு ஏதோ வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஒரு ஸ்டூடெண்ட் இந்தியாவிலேருந்து அப்ராடு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கமிஷன் வந்துடும் ஓகே அப்படின்னு சொல்லி நினைக்கிற கன்சல்டன்சி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கன்சல்டன்சி அப்படி கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் பண்ணி சூப்பராக இங்கே கொண்டு வந்து விடுவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, இந்தியாவிலேயே பிரான்ச் இருக்குது. நீங்கள் ஏர்போர்ட்ல இருந்து வர்றதுலேருந்து டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து A to Z வரைக்கும் இவங்களே பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வரும்போது இதுக்கு தகுதியான ஆளாக உங்களால் இங்கே வந்தால் சர்வே பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்து ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணி தான் உங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து விடுறாங்க. ஏனோ தானோ பண்ணுறோன்னு சொல்லி இவங்க பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இவங்களை சூஸ் பண்ணி கரெக்டான ப்ரொமோஷன் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லி தான் பண்ணுறேன். இந்த கண்ட்ரியை பொறுத்தவரை மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அப்ராட் ஸ்டூடெண்ட்டுக்கு வேலை கிடைக்காது. இவங்க பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் கூட இருந்து கைடன்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அதை தாண்டி அக்காமடேஷன் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதையும் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஊர்லேருந்து வர்றதுலேருந்து இங்கே பிக்கப் பண்ணுற வரைக்கும் ஏர்போர்ட் பிக்கப் பண்ணி கொடுத்துருவாங்க. டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நான் கேட்டதில்லை, நான் கண்ணால் பார்த்தது. அதனால தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இவங்க யூகேக்கு மட்டும்தான் ஒர்க் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா கிடையாது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குமே உங்களுக்கு லிங்க் இருக்குது. பிரான்ஸ், ஜெர்மன், ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே ஃபுல் டைம் பார்ட் டைம் ஜாப் கூடயே இருந்து கைடன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பயப்படாமல் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணலாம். இதில் தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மற்ற கன்சல்டன்சி மாதிரி இவங்க கிடையாதாம்மா, இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களாமா. எவ்வளோ காசு வாங்குனீங்க? பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சியோட கேவலமானவன். அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. காசு கொடுத்தா என்ன வேணா சொல்லுவீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ப்ரமோஷன் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, அது தப்பு இல்லை. ஆனால் நீங்க என்ன வேர்ட்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நானே கண்ணால பார்த்துருக்கேன், நானே நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த வார்த்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற கன்சல்டன்சி மாதிரி கிடையாது, இவங்க ரொம்ப இதாக பண்ணுவாங்க, அவங்களே ஃபுல் டைம் வாங்கி தருவாங்க, பார்ட் டைம் வாங்கி தருவாங்க. ஏன் ப்ரோ, பார்ட் டைம் ஜாப்லாம் அவ்வளோ ஈஸியா? நானே என் கண்ணால நிறைய பேரை பார்த்துருக்கேன். இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்ட் டைம் ஜாப்பே கிடைக்கலவா? அவங்க 6 மாசம் ஆச்சு, இன்னும் அவங்க யாருமே பார்ட் டைம் ஜாப் கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பார்ட் டைம் ஜாப் வாங்கி தரேன், ஃபுல் டைம் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்றீங்க. இந்த மாதிரி பார்க்குற நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபுளுசரை பிளைண்டா நம்பி நீங்க பாட்டுக்கு வந்துடுறீங்க யூகேக்கு. இங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ட் டைம் கிடைச்சிரும், பட் அது சில பேருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கணும் கேரண்டியா சொல்ல முடியாது. இவங்களோட வேலை என்னன்னா, இவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, அதனால இவங்க என்ன வேணா பேசுவாங்க. அதை நீங்க நம்பிட்டு பிளைண்டா நம்பிட்டு நீங்க இங்க ஏமாறாதீங்க. ஏன் அப்படின்னா, இது ஆக்சுவலா எனக்கு இன்னொருத்தர் அனுப்புனாரு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு அனுப்புனாரு. ப்ரோ இந்த மாதிரி இவரை வச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. ஸோ அதை வச்சுதான் நான் நிறைய வீடியோஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் இந்த கன்சல்டன்சி நான் கண்ணால பார்த்துருக்கேன், நிறைய காதால கேட்டிருக்கேன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு சொல்ற இவரே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கன்சல்டன்சிக்கு ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவும் பாருங்க. அப்ராட் வர்றது விஷயம் இல்லை, எந்த சார்ஜஸ்மே இல்லாமல் வர்றதான் இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம ஈரோசியா நம்ம கோயம்புத்தூர்லயும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ப்ராசஸ் எல்லாமே ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இவங்க ஸ்டூடெண்டோட ஃபியூச்சரை பிளான் பண்ணி தான் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கோயம்புத்தூரோட அட்ரஸ் டீடைல்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு தர? 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி இன்ஃபுளுசரை பிளைண்டா நம்பாதீங்க யாருமே. ஏன்னா அவங்க காசு கொடுத்து என்ன வேணா ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டன்சியை ப்ரொமோட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு இதை ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன வேணா பேசுவாங்க, அவங்க ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, பரவாயில்லையே அவங்களே ஃபுல் டைம் ஜாப் வாங்கி தராங்க, பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்துட்றாங்க, ஸோ கவலையே இல்லை, நம்ம டேரக்டா பண்ணா வாங்கிக்கலாம். கஷ்டம் தம்பி, வேலை எதுவும் கிடைக்கல மச்சான், ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கிறேன். என்னடா மச்சான் சொல்ற? இங்க பார்ட் டைம் ஜாப் தேடுறலாம் ரொம்ப கஷ்டம் மச்சான். அங்க இருக்கும்போது எனக்கு தெரியல, இங்க வந்தாண்டா தெரியுது. இங்க என்னடா பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து வரும்போது என்ன சொல்றானுங்க, போங்க பார்ட் டைம் வேலை பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாங்கிறானுங்க. இவங்க பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் கூட இருந்து கைடன்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அவரே சொல்றாரு, வெரி குட் பிரில்லியன்ட். எங்க பார்த்தோம்னா பார்ட் டைம் ஜாப் வருஷம் கொடுக்க மாட்டான். என்னமே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ல என்னடா பண்ணுவானுங்க, அங்கிருந்து சொல்லி அனுப்புறீங்க, இங்க வந்தா வேற மாதிரி இருக்கு. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபுல் டைம் ஜாப்பும் வாங்க முடியாது, பார்ட் டைம் ஜாப்பும் வாங்க முடியாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாம எல்லாமே கிடைக்கும். எதுவுமே இவங்களை நம்பி போனீங்க அப்படின்னா, ஏன் இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு இவங்க தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்ல இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு செட் ஆஃப் அமௌண்ட் தருவோம் அப்படி சொல்லி அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அஃபெக்ட் ஆகிறது வந்து நீங்க தான். நீங்களே வந்து விசாரிச்சுட்டு வரணும். இங்க மாதிரி வந்தா கிடைக்குமா, பார்ட் டைம்ல கிடைக்குமா, இல்ல ஆல்ரெடி இங்க இருக்கிற வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஏதாவது இன்ஃபுளுசர்ஸோ அவங்க கிட்ட கேளுங்க. மேக்ஸிமம் நீங்க இன்ஃபுளுசர்கிட்ட கேட்கறத விட நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேளுங்க. அங்க லைஃப் எப்படி இருக்குது, அங்க வந்தா பார்ட் டைம் கிடைக்குமா, இல்ல இந்த நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்க முடியுமா, இந்த மாதிரி நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்க போட்டு பிளைண்டா வந்து அவங்க சொல்லிட்டாங்க இவங்களை நான் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன், யாரையுமே நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அப்போ அவங்க ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்துடும். ஸோ அவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னைக்கு இந்த கன்சல்டன்சியை ப்ரொமோட் பண்றவங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு இதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காரு அவரு, நானே கண்ணால பார்த்திருக்கேன், காதால கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க, பார்ட் டைம் ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. எந்த ஒரு கன்சல்டன்சியுமே வந்து ஃபுல் டைம் ஜாப் வாங்கி தரவே முடியாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா இங்க ஃபுல் டைம் ஜாப் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க பார்ட் டைம் கூட வாங்கிடலாம். ஆனா ஃபுல் டைம்ங்கிறது வந்து நீங்க போடுற எஃபர்ட். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். இந்த QS ரேங்கிங் படி இருக்குல்லையா, ISN யூனிவர்சிட்டி, லண்டன்ல படிச்ச யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சே வந்து நிறைய பேர் வேலை வாங்காம இருக்காங்க. ஈவன் தோ அவங்க வந்து ஹை டிஸ்டிங்ஷன்லயே படிச்சு முடிச்சிருந்தாலும் நிறைய பேர் வந்து ஜாப் இல்லாம இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க வந்து அவங்களுக்கு ஸ்கில் இல்லாம இல்ல, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அந்த கிடைக்கிறதே வந்து ஒரு லக் பேஸ் தான். நீங்க என்னதான் வந்து ரொம்ப டேலண்டடா இருந்தாலும், ரொம்ப ஸ்கில்லா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் உங்களோட அந்த ஒரு லக்கு, அந்த லக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் நீங்க வந்து நிறைய பேர் நான் வந்து டிஸ்டிங்ஷன் படிக்காம அவங்க ஜஸ்ட் பாஸ் ஆனவங்க வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஜாப் போயும் அதே டிஸ்டிங்ஷன் கிடைச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்காம நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸை நம்பி அவங்க வந்து ஃபுல் டைம் ஜாப் வாங்கி தருவாங்க, பார்ட் டைம் ஜாப் வாங்கி தருவாங்க அப்படின்னு நம்பி யாருமே வராதீங்க. ஒன்ஸ் நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க வரக்கு முன்னாடி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. ஆர்எல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, வரணுமேன்னு சொல்லிட்டு யாருமே வராதீங்க. இப்படி வந்தீங்க அப்படின்னா அந்த 3 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து லிட்டரலா ஒரு ஹெல்ப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. இது ஏன்னா திருப்பி சொல்றேன் அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு. இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து சஃபர் ஆக முடியாது. இதுக்கப்புறம் நீங்க வந்து அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ அவர் பார்க்க போறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு கமிஷன் வந்துடுது. ஸோ அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க என்னதான் அதுக்கப்புறம் இங்க வந்து அவர் ரிப்ளை பண்ணாலும் ப்ரோ உன்னாலதான் வந்தேன் சொன்னாலும் அவருக்கு வந்து கேட்க போறது இல்லை, எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னால தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த வீடியோ ப்ரோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்றேன்னு என்ன வேணா சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. நீங்க ப்ரொமோட் பண்றீங்களா, எது யூஸ் பண்ணணும்னு பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ஃபுல் டைம் வாங்கி தருவாங்க, பார்ட் டைம் வாங்கி தருவாங்க சொல்லிட்டு யாரையுமே வந்து சொல்லாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. உருட்டு 2 உருட்டு நீ உருட்டு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இன்ஃபுளுசர்ஸ் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நிறைய மணி டிரான்ஸ்ஃபர் ஆப்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து ராஜேஷ் ப்ரோக்கு வந்து போட்டிருப்போம். இந்த மாதிரி அவர் வந்து வித்தின் ஒரு 2 to 3 டேஸ்லயே வந்து 2 மணி டிரான்ஸ்ஃபர் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து இந்த ஜனனி இந்த அக்காவும் வந்து அதே மாதிரி வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ஆப் 2-3 மணி டிரான்ஸ்ஃபர் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் அவங்களை டார்கெட் பண்ணணுமே சொல்லி டார்கெட் பண்ணல. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரீல்ஸ் அனுப்பிச்சாங்க, ப்ரோ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆப் மணி டிரான்ஸ்ஃபர் ஆப் இருக்கு, ஸோ நான் வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆப் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா நானே வந்து பர்சனலா வந்து நிறைய ஆப் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து அதை கம்பேர் பண்ணலாம், அது ஒரு வீடியோவா போடலாம். வைஸ் இருக்கு, இல்லை வந்து லெம்ஃபை இருக்கு, டேப் இருக்கு, ரெமிட்லி இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நான் வந்து மேக்ஸிமம் ரெமிட்லி, வைஸ் இந்த மாதிரி ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் பார்த்தீங்கன்னா டேப், லெம்ஃபை இந்த மாதிரி நிறைய ஆப் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். எந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் ஆப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இதில் வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எக்ஸ்சேஞ்சபிள் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். வேணும்னு சொன்னீங்கன்னா மேக் பண்ணலாம். அடுத்ததா உருட்டு 3 உருட்டு நீ உருட்டு. ஒரு தமிழ் பையனை பார்த்தேன். அவன் யூகே வந்து 6 மாசம் ஆச்சான். நான் கேட்டேன் ஓகே ப்ரோ என்ன ரீசனுக்காக யூகே வந்தீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி எங்க வீட்டெல்லாம் சொந்த காலில் நிக்கலன்னு சொல்லி திட்டுறாங்க. அதான் நான் சொந்த காலில் நிக்கிறான்னு முடிவு எடுத்ததான். சொந்த காலில் நிக்கிறான்னு முடிவு எடுத்தது ரொம்ப லண்டன் என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே சரி சப்படா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சரி ப்ரோ வந்து வந்துட்டீங்க, எப்படி ப்ரோ வேலையெல்லாம் எப்படி ப்ரோ போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறேன். வந்து 6 மாசமா வேலையெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இப்போ கை செலவுக்குலாம் என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, ஊர்ல அப்பாட்டம் தான் இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா இது வந்து உருட்டு வீடியோ கிடையாது. ஆக்சுவலா எனக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னு தான் தோணுச்சு நம்ம இதுக்கு ஒரு அவேர்னஸா போடணும் அப்படின்னு. இவர் வந்து ஒரு இன்ஃபுளுசர், யூகே ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க. நீங்க வந்து ஒருத்தட்ட பேசுறீங்க அப்படின்னா அவர் வந்து உங்ககிட்ட ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்றாரு. அதாவது ப்ரோ எனக்கு வந்து வேலை இல்லை ப்ரோ, நான் இங்க வந்ததுக்கு காரணமே வந்துட்டு என்னோட சொந்த காலில் நிக்கணும், நான் வந்து தனியா ஒரு இது வந்து ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும், எங்க பேரண்ட்டை வந்து நான் டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுவே வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ்.
அதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல. பட் நீங்க வந்து அதை வச்சு ஒரு கண்டென்ட் மேக் பண்றது, அதை வச்சு ஒரு ஃபன்னா மேக் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த கஷ்டம் உங்களுக்கு வரும்போது தான் தெரியும். நான் வந்து நீங்க கஷ்டப்படணுமே நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து அந்த ஒரு பார்ட் டைம் ஜாப், அதாவது 6 மாசங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து எனக்கு வந்து நான் வந்த புதுசுல எனக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து நான் வேலை கிடைக்காம இருந்தேன். அந்த 2 வீக்ஸே வந்து எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் எவ்வளவு கோ த்ரூ பண்ணி எனக்கு எவ்வளவு இதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த 2 வீக்ஸ் இருந்து எனக்கே அவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, அவர் சொல்றாரு ப்ரோ 6 months ப்ரோ இந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோன்னு சொல்றாரு. நீங்க எப்படி அதை வச்சு வந்து கண்டென்ட் மேக் பண்றீங்க? நீங்க சப்போஸ் கண்டென்ட் மேக் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வந்து நான் ஒருத்தரை மீட் பண்ணேன், 6 months வந்து அவர் வேலை இல்லாம இருக்காரு. ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, யாரும் வந்து பிளைண்டா யாரையும் நம்பி வராதிங்க. அந்த மாதிரி மேக் பண்ணி நீங்க வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. பட் நீங்க என்ன பண்றீங்க, உங்க கண்டென்ட்டுக்காக மற்றவங்களை வந்து இந்த மாதிரி சொல்லி பேசுறீங்க. பட் அவர் வந்து எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு, ப்ரோ உங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்க வச்சு அதை வந்து ஒரு ஃபன் கண்டென்ட்டா போடுறீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கஷ்டம் ஷேர் பண்றாங்க, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு பார்ட் டைம் கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட ஆறுதல் சொல்லுங்க, நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க கூட நான் சொல்லலை. அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் போடாம இருங்க. ஏன் அப்படின்னா, அவர் சப்போஸ் இந்த கண்டென்ட் அவர் பார்த்தாரு அப்படின்னா அவரு தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, எதுக்குடா இவட்ட நம்ம சொன்னோம், நம்ம கம்முனே இருந்திருக்கலாம், பேசாமே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் அந்த கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி யோசிங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க பாட்டுக்கு ஈஸியாக கண்டென்ட் மேக் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் சஃபர் ஆகுதுன்னு அவரு தான். அவர் வந்து அந்த 6 மாசம் எவ்வளவு கோ த்ரூ பண்றாரு, எவ்வளவு என்ன பண்றாருன்னு சொல்லி அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் ஃபன் கண்டென்ட் வந்து மற்றவங்க வச்சு போடாதீங்க. நீங்க உங்களே சொல்லி போடுறீங்களோ அது பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வந்து உங்க பர்சனல், நீங்களே சொல்லி போடலாம், அது எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மற்றவங்களை வந்து சொல்லி போடும்போது வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் போடணுமே தவிர நீங்க மற்றவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா அவர் எந்த தப்புமே பண்ணல. ஒரு சொந்த கால நிக்கணும்னு நினைச்சது அவர் தப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து என்னோட பேரண்ட் டிபெண்ட் பண்ணாம நானே வரணும் ப்ரோன்னு சொல்லி வராரு. அப்ப அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னா வீட்டுல தான் கேட்டாகணும், ஒரு வழி இல்லை. ஸோ நீங்க வந்து அதையே ஒரு கண்டென்ட்டா வச்சு அவர் வந்து சொந்த கால நிக்கணும்னு வந்தாரு, அதுக்கப்புறம் அவரே வந்து வீட்டுல அப்பாட்ட காசு கேட்கறாருன்னு சொல்லி போறது வந்து எனக்கு சரியா படல. ஏன் அப்படின்னா அந்த 6 மாசம் வேலை இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவாரு அவரு, அதை கூட யோசிக்க மாட்டீங்களா? அவங்ககிட்ட சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு நீங்க வந்து ஆறுதல் சொல்லணும், இல்லைன்னா கம்யூனிட்டு போகணும். அதை விட்டு நீங்க வந்து தேவையில்லாம வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சரியா படலை. ஸோ நீங்க மாத்திக்கங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நெக்ஸ்ட் உருட்டுக்கு போகலாம். உருட்டு நம்பர் 4. உருட்டு நீ உருட்டு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக ரொம்ப பிரபலமாக பேசப்படுற யூகே லைஃபை பற்றி தான். ஆரம்ப காலகட்டத்தில் சும்மா சுற்றிட்டு இருந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீ சுற்றினது போதுப்பா அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அவன் சூப்பர் மார்க்கெட்டில் மாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா மாங்கன்னு வேலை பார்க்குற இங்கே அப்படின்னு கேட்டால், கடன் அடைக்க தான் வேலை பார்க்குறேங்கிறான். தம்பி எதுக்குப்பா கடன் வாங்கினேன்னு கேட்டால், வெளிநாடு வர கடன் வாங்குறேங்கிறான். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம் மாதிரி தான் இருக்குது. அட இது கூட பரவாயில்ல, இன்னும் நிறைய பேர் யூகேல வேலை கிடைக்கல, நான் கனடாவும் ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாவத்தை நம்ம எங்கே போய் சொல்கிறது? ஆக மொத்தத்தில் யூகே வரலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, ஆனால் அதை கடலை போட்டால் மீன் கெட்டு போயிருந்து நினச்சிங்கன்னா நீங்கள் யூகே வரலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து 2025 வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே வந்து 4-5 பேர் வந்து அனுப்பிச்சிங்க இந்த ரீல்ஸ். அனுப்பிச்சிட்டு கேட்டீங்க, ப்ரோ இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு ப்ரோ, உண்மையா ப்ரோ, வந்தால் கிடைக்காதா ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இவர் சொல்கிறது வந்து உண்மைதான். என்னதான் இவர் வந்துட்டு சொல்கிற மாடுலேஷன் வேறையா இருந்தாலும் இவர் சொல்கிற பாதி விஷயம் உண்மைதான். நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணாமல் வந்தீங்க, நீங்கள் வந்துட்டு லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் மற்றவங்கள மாதிரி நீங்களும் வரணுமேன்னு வந்தீங்க, அப்ராட்ல படிச்சா ஒரு கெத்து நினச்சி வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இதுதான் உண்மை. இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி வரீங்க, இல்லை எனக்கு தெரியும் நான் வந்து இதுக்கு தான் வரேன், எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும், நான் வந்து ஒரு எக்ஸ்போசருக்காக வரேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிட்டரலாக அது நல்லா இருக்கும். பட் நீங்க வந்து எந்த ஒரு பிளானுமே இல்லாம நான் வந்து சும்மா வரணுமேன்னு வரேன், மற்றவங்க எல்லாம் வராங்க, இங்க வந்தா காசு சம்பாதிக்கலாம், இந்த காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்க ஸ்கில் என்னதான் நீங்க ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு லக் பேசிஸ்ன்னு இருக்கு, அதாவது உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்துட்டு நல்லா படிக்கிறவங்க, நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து வரீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானோட வாங்க, ஒரு பிளான் ஏ பிளான் பில வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிளான் வந்து உங்களுக்கு சக்சீட் ஆகலை அப்படின்னாலும் இன்னொரு பிளான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இதே நீங்க வந்து ஒரு பிளானை மட்டுமே நம்பி வந்துருந்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்றது, இது வந்து நம்ம ஊர்னா கூட பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து கொஞ்சம் பேர் தெரியும், மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து யார் என்னன்னே தெரியாது ஊர்ல வந்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து பிளான் ஏ பிளான் பி மட்டும் இல்லை, ஒரு 3-4 பிளான் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்,
இது கிடைச்சா இது பண்ண போறோம், சப்போஸ் நமக்கு ஜாப் கிடைக்கல என்ன பண்ண போறோம், அடுத்து நமக்கு பிஎஸ்டபிள்யூக்குள்ள ஜாப் தேடணும், அது கிடைக்கலன்னு என்ன பண்ண போறோம், இந்தியா போய் என்ன பண்ண போறோம், லோன் வாங்கலாமா லோன் வாங்க வேண்டாமா, இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எதையுமே மாற்ற முடியாது. ஸோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க வந்துட்டீங்க, இங்க வந்து லேண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலே அந்த 3 வருஷம் கன்ஃபார்ம் வந்து நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில குட் மெமரிஸ் இருக்கும், சில பேட் மெமரிஸ் இருக்கும், நிறைய பேர் நிறைய கோ த்ரூ பண்ணலாம். ஸோ எல்லாமே நடக்கும். எல்லாமே நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நல்லாதாவே நடக்கும். ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் இங்க இருந்துட்டே வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அப்படி வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு யாரும் கவலைப்படாதீங்க, ஜாப் கிடைக்கலன்னா எல்லாருக்கும் ஜாப் கிடைச்சிரும். பிகாஸ் நீங்க போற எஃபர்ட் மட்டும் தான் இருக்கு. நீங்க வந்து சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க, ரெஸ்ட் எடுத்துடாதீங்க, அச்சோ எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு இதுக்கு போயிடாதீங்க. சம்திங் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேட் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்மா நடக்கும். ஏன் அப்படின்னா நானே வந்துட்டு ஆக்சுவலா நான் யூகே நானே எதிர்பார்க்கல. எனக்கே வந்து நிறைய ஆசை இருந்துச்சு, இந்த மாதிரி படிக்கணும், நிறைய வந்து கெயின் பண்ணணும், நாலேஜ் கெயின் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும், நிறைய எக்ஸ்போஷர் பண்ணணும், நிறைய வந்து டிஃப்ரெண்டா பிசினஸ் கத்துக்கணும்னு சொல்லி எனக்கே நிறைய ஆசை இருந்துச்சு. ஸோ எங்க வீட்டுல வந்து நான் அலோவ் பண்ணல. பட் நான் மேனிஃபெஸ்டேட் பண்ணங்கிறது தான் நான் வந்து இங்க வந்து இப்போ வந்து இங்க வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு வாங்க. என்னதான் அவர் சொல்ற மாடுலேஷன் வேறையா இருந்தாலும், அவர் சொல்ற வந்து ஸ்லாங் டிஃப்ரெண்டா இருந்தாலும், அவர் எதுக்கு அப்படி சொல்றாரு அப்படின்னா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஸோ நீங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நான் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்பதான் ரீசெண்டா ஒரு மூவி பார்த்தேன், அதாவது வாலா 2 அப்படின்னு. நான் வந்து இந்தியால இருந்து பாக்குறதுக்கும் யூகேல இருந்து பாக்குறதுக்கும் எனக்கு டிஃப்ரெண்டா கனெக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா அதுல வந்து அந்த அப்ராட் மூவி சீன்லாம் வரும், அந்த அப்ராட்ல இருக்க மாதிரி சீன்ஸ்லாம் வரும். ஸோ அது வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு. அதுல வந்து ஒரு சீன்ல வந்து அவர் சொல்லுவாரு, நீ ஏன் அப்படி பாக்குற, நீ வந்துட்டு இந்த மாதிரி நீ ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பாத்துருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ ஒண்ணும் இங்க வர வேண்டாம், நீ அங்க இருந்து படிச்சா போதும். நீங்க வந்து என்னடா பண்ண போற, நான் தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். நீ என்ன மாதிரி இந்த வெயில கஷ்டப்பட வேணான்னு தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன். நிறைய பேர் அவர் வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அவரோட கமெண்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ப்ரோ நீ ஏன் ப்ரோ நெகட்டிவா பேசுற, நீ ஏன் எங்களை நெகட்டிவா பேசுற அப்படின்னு. ஆக்சுவலா அவர் வந்து நெகட்டிவா பேசட்டுமே அப்படின்னு பேசல. நிறைய இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து இந்த யூகேவோட குட் சைடே கட்டுவாங்க. அதாவது ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி வாங்க, இவரு ப்ரொமோஷன் பண்ணுவாரு, நான் பண்ண மாட்டாருன்னா சொல்லல, இவரு பண்ணுவாரு. பட் இவர் வந்து மத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இங்க வாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இங்க ரியாலிட்டி எப்படி இருக்கு, இங்க வந்தா நீ இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன். அதுக்குன்னு அப்படி சொல்லணும்ட்டு இல்ல, நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னதான் அவர் சொல்ற ஒரு ஸ்லாங் வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவர் சொல்ற விஷயம் வந்து பாதி உண்மைதான். ஸோ நீங்க வந்துட்டு வரீங்க அப்படின்னா ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வாங்க. நீங்க வந்து யாரையுமே திட்டுறக்கோ பிளேம் பண்றக்கோ ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க, எல்லாருமே போடுவாங்க. பட் நம்ம வந்து மற்றவங்களை திட்டி எதுவுமே ஆக போறது இல்லை. நம்ம வந்து நம்மளால திட்டிக்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து இங்க வந்துட்டோம் அப்படின்னா இது உங்களோட டிசிஷன். நீங்க டிசிஷன் எடுத்து முடிச்சாச்சு, இங்க வந்தாச்சு, ஒண்ணுமே மாற போறது இல்ல. அந்த 3 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஒரு ஜாப் வாங்குறதும், ஜாப் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உங்க அப்பா அம்மாக்கு நீங்க பிள்ளைங்க தான். ஸோ நீங்க யாருமே வந்து அந்த ஒரு இதுக்கு வந்து யாருமே மனம் தளர்ந்து போயிடாதீங்க. எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும். ஸோ எல்லாரும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. நம்ம வந்து எப்படி சொல்றது, இப்ப ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலும் பாத்துக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து நீங்களே வந்து உங்களுக்கு ஆதரவு சொல்லிக்கணும். பட் நீங்களே வந்து டவுன் ஆயிடக்கூடாது. ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு, எனக்கு வந்து அவ்வளவு லோன் இருக்கு, பாத்துக்கலாம் என்ன ஆயிட போகுது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்க அங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப நான் லோன் எடுக்கலாமா வேணாமா, நிறைய வந்து பிஎஸ்டபிள்யூ வந்து மாறி இருக்குது, அதுவும் இல்லாம விசா ரூல்ஸ் வர மாத்த போறாங்க, நிறைய வந்து இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஆக போகுது. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. இந்த இன்டேக் இல்லைனாலும் அடுத்த இன்டேக் கூட வரலாம். பட் நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னா அந்த 3 வருஷம் வந்து இதுக்கிட்ட வந்தோம் அப்படின்னு யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா வந்ததே வேஸ்டா போயிடும். ஸோ நீங்க ஒன்ஸ் வரக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் யோசிச்சுட்டு வாங்க. உங்க வீட்டுல கேளுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேளுங்க, இங்க எப்படி இருக்கு, இங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆக்சுவலா இது வந்து நான் உருட்டி வீடியோவா போடாம உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நான் வந்து சொல்லணுமேனு தான் போடுறேன். நான் வந்து ஆக்சுவலா இது உருட்டி வீடியோவா போடணும்னு பிளான் பண்ணல. பட் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் அனுப்பிச்சிங்க, ஷேர் பண்ணீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ யாராவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுங்க, இல்ல ப்ரோ நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி மாத்திக்கன்னு சொல்லுங்க, நான் வந்து மாத்திக்க ட்ரை பண்றேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஏதாவது சொல்றாங்க, தப்பா சொல்றாங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஷேர் பண்ணுங்க. கன்ஃபார்மா நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம். அவ்வளவுதாங்க, நான் கிளம்புறேன். பாய். வீடியோ முடிஞ்சு.